உங்களுக்கு மூட்டு தேய்மானம் இருக்கா? மூட்டு தேய்மானத்தை கியூர் பண்ணிடலாம்னு பல இடத்துல போய் பல ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? இது உங்களுக்கான வீடியோ. மூட்டு தேய்மானத்தை பத்தி புரிதல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஜென்ரல் ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் லைனா எல்லா கைட்லைன்ஸ்லயும் இப்போ நேஷனல் லெவல்ல சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம நோயோட தன்மையை கரெக்டா புரிஞ்சுட்டு என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கறத நம்ம கரெக்டா தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுல உங்களுக்கு ஒரு பேட் நியூஸோட ஆரம்பிக்கிறேன். மூட்டு தேய்மானம்ங்கிறது கொஞ்சம் முடி நிறைக்கிற மாதிரி தான். ஸோ அதனால கியூர் ஆர் பர்மனன்ட் கியூர்னு எந்த மெடிசனோ இன்ஜெக்ஷனோ எக்ஸசைஸோ கிடையாது. மூட்டு தேய்மானம்ங்கிறது முட்டியில இருக்கிற ஜவ்வு தேயிற ஒரு பிரச்சனை. எப்படி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம முடி நரைக்குதோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஜவ்வு தேயும். பட் என்ன குட் நியூஸ் அப்படின்னா, பாக்கி இருக்கிற ஜவ்வை நீட்டிக்கிறதுக்கு சில முயற்சிகள் உண்டு. அர்லி ஸ்டேஜஸ் ஃபுல்லா தேயறதுக்கு முன்னாடி இதை பார்த்துட்டோம் அப்படின்னா வெயிட் ரிடக்ஷன் நம்பர் 1. நம்பர் 2 ஆக்டிவிட்டி மாடிஃபிகேஷன்ஸ். கீழே உட்காராம இருக்கிறது, மாடிப்படி ஏறுறதை குறைக்கிறது, ரொம்ப அதிக நேரம் வாக்கிங் அண்ட் ஜாகிங், ரன்னிங் இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் அவாய்ட் பண்றது. இதை தவிர முட்டிக்கான ஸ்ட்ரெங்தனிங் எக்ஸசைஸ் ரெகுலரா பண்றது. இது தவிர கொஞ்சம் சப்ளிமெண்ட்ஸ், சில பேருக்கு இன்ஜெக்ஷன்ஸ், பிஆர்பி, ஜெல் இன்ஜெக்ஷன்ஸ், இதெல்லாம் மூட்டு தேய்மானம் ரொம்ப அதிகரிக்கிறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டோம்னா ஃபைனல் ஸ்டேஜ் போறதை நல்லாவே போஸ்ட்போன் பண்ணலாம். சிவியர் ஸ்டேஜ் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்றப்ப சில பேருக்கு நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி தேவைப்படுது லேட் ஸ்டேஜஸ்ல. இதை பத்தின டீடைல் வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு. அதற்கான லிங்க் உங்களுக்கு இங்க டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணிருக்கேன். தேங்க்யூ.